ராமசாமி, கொஞ்சம் சூழல் ரொம்ப கடுமையாகுதா? இடியாப்ப சிக்கலாக இருக்குன்னு ஷபீர் சொல்கிறாரு. பாஜக தான் இப்போ இந்த வியூகங்களை எடுக்கணும், இதை சரி செய்யணும் அப்படின்னா என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்க? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். இன்று பாரதியாரின் பிறந்த தினம். அதனால் பாரதியாரோட எண்ணம் என்னவாக இருந்தது, பார்க்குள்ளே நல்ல நாடு இந்த பாரத நாடு ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடன் இருந்தார். பாரத நாடு அப்படின்ற அந்த பார்வை. அது இல்லாமல் இன்று தமிழகத்தை கண்டிருந்தால் வருத்தப்பட்டிருப்பார். ஏன்னா பெண் விடுதலை, பெண் சுதந்திரம், பெண் பாதுகாப்பு, பெண்ணுக்கான உரிமை அப்படின்றத பற்றியெல்லாம் பேசின காலம் போய் இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது இருக்கிறதுலேயே லோவஸ்டாக இருக்கு. அட்லீஸ்ட் நான் பிறந்த காலத்துல இருந்து பார்க்கும் போது இது இருக்கிறதுலே லோவஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. சம்பவங்களை வச்சு சொல்றீங்களா? சம்பவங்களை வச்சும் டேட்டா ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். இப்ப நீங்க வந்து ஒரு டேட்டா சொல்றீங்க, சம்பவங்கள் மத்திய அரசாங்கம் ஒரு டேட்டா வெளியிடும் இல்லையா, பார்வைகளை வச்சும் நான் சொல்றேன். அதான் கிரைம் ரெக்கார்ட்ஸ் வச்சு சொல்லுவீங்களே, அதனால கேட்டேன். அதான் நான் இன்னைக்கு சொல்றது வந்து ஒரு நோஷன், எப்படி அவங்க வந்து வெளிப்பாடு இருக்கிறது. அது பர்செப்ஷன் ஆயிடும். டேட்டா சொன்னாதான் ஃபேக்ட் ஆகும். இல்ல, நான் பர்செப்ஷனுக்கே சொல்றேன். ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது, ஒரு டெமோக்ரஸில ஒரு அரசியல் கட்சி அப்படின்றது அந்த அரசியல் கட்சியில முதல்ல அதற்கான தேவைகள் இருக்கணும். அதுவே டெமோக்ராட்டிக்கா இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. உங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்குல்ல, NCRB டேட்டாவை தூக்கி போட்டா சிம்பிளா முடியுமே, அதனால சொன்னேன் நான். நீங்க சொல்லக்கூடிய அது இல்லாத ஆர்குமெண்ட்டை இன்னும் அரசியல் கட்சியின் மேடையிலே இருக்கும்போது பெண் காவலர்களுடன் தவறாக நடப்பவர்கள், இல்ல அந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களை பெண்களை பற்றி தவறாக பேசுபவர்கள், அவர்கள் இன்னைக்கும் மற்றவர்கள் மீது ஏதாவது ஒரு வழக்கு பதிவு செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசுறவங்க, இன்னைக்கு அவர்கள் மீது சார்ஜ் ஷீட் வந்து எந்த லெவலுக்கு வந்திருக்கு, என்கொயரி எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை. முதலமைச்சர் வந்து ஹோம் மினிஸ்டராக இருக்கிறார். அப்படின்ற போது பாரதியாரின் பார்வை உண்மையாக்க வேண்டும் அப்படின்னு எண்ணுகிற ஒரு கட்சி இன்னைக்கு ஆட்சியில் இல்லை அப்படின்றது என்னோட பார்வை. இது ஒப்பீனியன். சரி, அதான் ஒப்பீனியன். அதற்கான பாரதியாரோட மற்ற வரிகள்லாம் அவங்களும் மேற்கோள் காட்டுறாங்க. டெஃபினட்டா அவங்க காட்டட்டும். எதுலையுமே திமுக அதற்கு வந்து ஒத்து வராத கட்சியாக தான் நான் பார்க்கிறேன். அதற்கான சான்றுகள் எல்லாத்தையும் எங்கெங்க தேவையோ நான் எடுத்து வைக்க முடியும். அடுத்தது இன்னைக்கு இருக்க தலைப்புக்கு வரும். இன்னைக்கு இருக்க தலைப்பு அப்படின்னு நம்ம பாக்குறதோட நான் இன்னைக்கு வந்து அக்னேஷன் அவர்களோடய சேர்ந்துதான் செயல்படுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதேதான் பாஜக அதிமுகவும். நாங்கள் ஒன்றாக செயல்பட வேண்டும். திமுக ஆட்சி நல்ல ஆட்சி கிடையாது, மக்களுக்கான ஆட்சி கிடையாது. அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அதற்கு தேவையானவற்றை இரு கட்சிகளும் சேர்ந்து செயல்பட போகிறார்கள். அதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த கூட்டணியின் தலைவராக இருக்கிறார், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறார். அதற்கு என்ன தேவையோ அதற்கு வந்து படையோட ஜெனரலாகவும் தலைவராகவும் இருந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் தலைவராக இருந்து செயல்பட போகிறார் அப்படின்றதுதான் இதற்கான யுக்திகளே. திரு அண்ணாமலையோட சந்திப்புகளை எப்படி பார்க்கணும், அவரோட முயற்சிகளை என்னவா பார்க்கணும்? அண்ணாமலை இந்த கட்சியின் உறுப்பினர். அவர் எந்த பொறுப்பில் இருந்தாலும் பாஜகவை சேர்ந்தவராக இருக்கிறார். அதனால பாஜக வளர வேண்டும், பாஜக வளர்ச்சி பெற வேண்டும், பாஜக ஆட்சியில் வர வேண்டும், பாஜக கூட்டணி ஆட்சியில் வர வேண்டும். அது ஒன்று மட்டும்தான் குறிக்கோள். பாஜகவுடன் இன்னைக்கு இருக்க கூட்டணி என்ன, இந்த என்டிஏ, அஇஅதிமுக லீட்ல இருக்கிற என்டிஏ இன்னைக்கு இருக்கு. அந்த தலைமை வந்து இன்னைக்கு வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுதான் ஒரே ஒரு பார்வை. அதுக்கு ஒரு மாற்று பார்வையே கிடையாது. மாற்று பார்வை இல்லை. அமித்ஷா இப்ப வந்து ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறாரு. ஓபிஎஸ் சொல்றாரு பழைய ஸ்டேட்டஸ் கோ இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரையும் திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை திரு அண்ணாமலை சந்திக்கிறாரு. அப்போ இந்த ஒரு முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறதா? இப்ப யாருடைய முயற்சி? திரு நயினார் நாகேந்திரன் மூலமா ஒரு முயற்சி, திரு அண்ணாமலை அவர்கள் மூலமா ஒரு முயற்சி நடக்குதா, அல்லது என்ன நடக்குதுங்கிற கேள்வி தானே. அந்த இடத்துல சிக்கலை தீர்க்க முடியாம இருக்கீங்கன்னு ஷபீர் சொல்றாரு. இல்ல, அந்த சிக்கலே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது அது இடியப்பமா தெரியும், எங்களுக்கு அது உள்ள இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு பார்வையே கிடையாது. மொத்தமாக ஒரே ஒரு பார்வை, திமுகவை வென்றெடுக்க வேண்டும், திமுகவின் போராட்சி. அதான் ஒரே ஒரு நிமிஷம். அதுக்கு என்ன தேவை? திமுக அகைன்ஸ்டா இருக்கவங்க, திமுக அகைன்ஸ்டா யாரெல்லாம் வேலை பார்க்க முடியும், அவர்கள் ஏன் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்கள், அவர்கள் கொள்கை சார்ந்து எதிராக இருக்க வேண்டும். சும்மா நான் ஒரு அரசியல் கட்சியின் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது கிடையாது. கொள்கை சார்ந்து எம்ஜிஆர் அவர்கள் கொள்கையாக இருக்கலாம், பாஜகவின் கொள்கையாக இருக்கலாம், தேசிய கொள்கையாக இருக்கலாம். அதனாலதான் நான் பாரதியாரோட கூட்டுல இருந்து ஆரம்பிச்சேன். அந்த கொள்கையில் இன்றைக்கு ஒரு ஆட்சி தேவை. நான் வந்து மக்களுக்காக ஒரு ஆட்சி கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்ன கட்சி மக்களுக்காக என்ன செய்தார்கள்? அவங்க மேனிஃபெஸ்டோவை எடுத்து படிச்சதே எடப்பாடியார் படிச்சார் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஒன்னொன்னையும் சூஸ் பண்ணி என்ன எவ்வளவு வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்க ஒரு கட்சிக்கு எதிர்த்து நம்ம போராட வேண்டும் அப்படின்றதுதான். சோ அப்படின்ற போது அதற்கான தேவை என்ன, அதற்கான ஒவ்வொரு வாக்கையும் சேர்த்து நம்ம பெற வேண்டும். ஆன்டி இன்கம்பன்சிக்கு மட்டும் இல்ல, நம்மளோட வாக்குகளும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான
அதற்கான செயல்பாடுகளை இரண்டு கட்சிகளும் அந்த கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களும் ஒன்றாக செயல்படுகிறார்கள் அப்படின்றது. வெளியில இருந்து பார்க்கும்போது அது என்னன்னா கிராஸ் அப்படின்றது கிடையாது. எல்லாரும் சேர்ந்து ஹாக்கிலயோ இல்ல ஃபுட்பால்லயோ எல்லாத்தையும் பாஸ் வந்து அக்ராஸ் த ஃபீல்ட் நடந்துகிட்டே இருக்கும். அது வெளியில இருந்து சும்மா பாக்குறவங்களுக்கு அது இடியாப்பா மாதிரி தெரியும். ஆனா பர்பஸ் ஒண்ணுதான். அந்த பாஸ கடைசியா கனெக்ட் பண்ணி எல்லாரும் கோலுக்கு தான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்றாங்க. கோல் 2026 திமுக ஆட்சியில் இருக்காது, தமிழக மக்களுக்கு நல்லாட்சி பெறும் அப்படின்றது சிம்பிளான லாஜிக். அவ்வளவு. இங்க வந்து டிவைடட் அப்போசிஷன் இருக்குல்ல, அதுதானே சொல்றாரு. அப்படி ஒன்னாக்க முடியலன்னா கஷ்டம்னு ஜெகதீஸ்வரன் சொல்றாரு. அப்ப அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறையுதுல்ல. அப்ப அந்த முயற்சியை தான் பாஜக எடுக்குதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பாஜக மட்டும் இல்ல, பாஜக கூட்டணியில் இருக்க அனைத்து கட்சிகளும் அனைத்து தலைவர்களும் அதே ஒரு எத்தனை கட்சிகள் இருக்கு. பிரச்சனை என்னன்னா எல்லாரும் வர்றாங்களா, எப்ப வர்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ராமசாமி. இருக்கலாம், எலெக்ஷன் நோட்டிஃபை ஆகட்டும், நாமினேஷன் வரட்டும், அது வரைக்கும் காலம் இருக்கு. கமலஹாசன் எப்ப வந்தாரு, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தாரு, ஆனாலும் அவருக்கான வாக்கு இருக்கும் அப்படின்னு பேசணும். அப்படின்ற போது இங்க பாஜக கூட்டணி, அஇஅதிமுக கூட்டணி, ஜி.கே. வாசன் அவர்கள் இருக்கிறாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கு, பல கட்சிகள் அதற்கான வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே நாங்க திமுகவோட சேரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. தேர்தல் நோட்டிஃபை ஆனதுக்கு அப்புறம் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. ஒன்று. இரண்டு, இதை தாண்டி மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு பார்வைதான். மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்க்கும்போது திமுக கன்சிஸ்டன்டா இப்போ வந்து நம்ம இதனை திருப்பரங்குன்றம் எடுத்துக்கிட்டா கூட அங்க ஒரு தீர்ப்பு அப்படின்னா அந்த தீர்ப்பை தாண்டி நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சியாகவோ இல்ல ஆட்சியாளராகவோ சிந்திக்காமல் யாரு ஈவோ அதுல பெனிஃபிஷரி, அப்ப அந்த பெனிஃபிஷரி அதுல ஒரு அப்பீல் ஃபைல் பண்றாங்க. அக்ரிடி பார்ட்டி கூட கிடையாது, அந்த ஒரு அப்ளிகேஷன் கூட இல்லாம அடுத்தது அவர்கள் என்ன செய்யறாங்க, அங்க பீஸ்ஃபுல்லாக இரண்டு சமூகங்களும் இருக்கிறது, அந்த பீஸ்ஃபே இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு சித்திரத்தை கிரியேட் பண்றாங்க. எதற்கு காரணம்? 100 ஆண்டுகளா பீஸ்ஃபுல்லா இல்லையா? நான் உண்மையிலேயே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, திமுக வந்து ஜெயிக்க முடியாது, அதனால அங்க பீஸ்ஃபுல்லா இல்ல, அதனால நாங்க 144 போடுறோம், அதனால போய் விளக்கேத்த கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றேன். திமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கு வேற வாய்ப்பே கிடையாது. அதனால மைனாரிட்டி ஓட்டு வேற எங்கேயாவது போயிரும், இஸ்லாமியர்கள் ஓட்டு வேற எங்கேயாவது போயிரும், மீனவர்கள் ஓட்டு வேற எங்கேயாவது போயிரும். மெஜாரிட்டி ஓட்டுக்காக பாஜக அப்படி வருதுன்னு சொன்னா அது அரசியல் ஆயிடாது. பாஜகல இருக்கக்கூடியவங்களுக்கு உண்மையான அக்கறையோட அவங்க பக்தியோட இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படும் போது நீங்க சொல்ற ஐடியால பார்த்தா மெஜாரிட்டி வாக்குகளுக்காக அவங்க வராங்கன்னு ஆயிடுமா? பக்தர்களுக்காக தான் யார் எந்த வாக்குக்கு வேணா போட்டுங்க. ரொம்ப சிம்பிளான லாஜிக். 10 பேர் ஒரு விளக்கு ஏத்துறதுக்காக போறாங்க. இல்ல ராமசாமி, நீங்க மைனாரிட்டி ஓட்டுக்கு திமுக வர்க் பண்ணுதுன்னா அப்ப மெஜாரிட்டி ஓட்டுக்கு பாஜக வர்க் பண்ணுதான்னு கேட்பாங்கல்ல. கேட்கட்டும். பாஜக அங்க ஓட்டுக்காகவே வேலை பார்க்கலையே, அங்க பாஜக முதல்ல போகவே இல்ல. அங்க ஒரு விளக்கு ஏத்தணும்னு 10 பேர் போனாங்க, 10 பேர் போறதா இருந்தாங்க. இவங்க 10 பேரை போக விடாம 144 போட்டு ரெண்டு சமூகத்துக்கும் பிரச்சனை. நாங்க ரெண்டு சமூகத்துக்கு எங்க பிரச்சனை இருந்தது? பாஜக தலைவர் அன்னைக்கு நான் உங்களோட ஸ்டூடியோல இருக்கும் போது அவர் சொல்றத லைவ்ல எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம். இங்க யாரும் பிரச்சனை பண்றதுக்காக வரல, காவல்துறையினர் பாவம் அவங்க மேல இருக்க அதிகாரத்தின் காரணமாக இதெல்லாம் இருக்கும்போது இப்ப நம்ம எல்லாத்தையும் ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு பியூரோக்ராட்ஸை ரெசிஸ்ட் பண்ணி அவர்களோட சரியான வேலை செய்ய விடாத ஒரு ஆட்சியாக இருக்கிறது. பியூரோக்ரசியில எவ்வளவு அன்ஹாப்பினஸ் இருக்கு அப்படின்றது அவர்களை கேட்டால் தெரியும். ஏன்னா அவர்களோட வேலையை சரியாக செய்யவில்லை. திமுகல உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஆட்கள் இல்ல, இருக்கிற அன்னைக்கு விவாதிக்கலாம். ஆனா சனாதன தர்மம் இப்ப இதெல்லாம் இருக்கு. திமுக அரசின் மீது உங்க விமர்சனம் இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க ரெண்டு பேருமே வெற்றி பெற்ற முடியுமே. இப்ப ஓபிஎஸ் டிடிவி தினகரன் விஷயத்துல உங்க நிலைப்பாடு அதை சொல்லுங்க. பாஜக என்ன நிலைப்பாட்டை எடுக்குது? அதற்கான மாற்று கருத்தே தேவையில்லை. ஒரு வாக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்றேன். அதற்கான முயற்சி எல்லா கட்சிகளும் சேர்ந்து எடுக்க வேண்டியது. எப்படி எடுக்க முடியும்? துரோகத்தால் வீழ்ந்தோம்ங்கறாங்க சார். கூட இருந்தே இவங்க எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. யார சொல்றாங்கங்கிறதுல தான் இவங்க சொல்றாங்க. ஏற்கனவே அப்ப ஓபிஎஸ் சேர்த்துக்கிற எண்ணம் இல்ல, டிடி தினகரன் அவர்களோடு இணைந்து போற எண்ணம் இல்ல அப்படிங்கறதா நேற்று தீர்மானம்ன்றாங்க. அப்பதான் பாஜகவுடைய அந்த விருப்பத்துக்கு கொஞ்சம் சிக்கல் வருதுன்றாரு ஷபீர். இடியாப்ப சிக்கலா இருக்கு. அதையும் தாண்டி எடப்பாடியார் அவர்கள் வந்து மக்களுக்கு முழக்கமாக கொடுத்ததே மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை மீட்க வேண்டியதுதான் முக்கியமான தேவை. தமிழகத்தை மீட்கணும் அப்படின்றதுக்கு தேவை என்னவோ அதை செயல்படுத்த போகிறார்கள். அப்போ வாக்கு பெற வேண்டும், மக்களுக்காக யார் செயல்பட போகிறார்கள். அதனாலதான் நான் சொன்னேன், இது வெறும் கூட்டணி வந்து வெறும் ஓட்டுக்கான அரித்மெட்டிக் கிடையாது. ஐடியாலஜிலையும் அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், மக்களை ஒன்றாக திரட்ட வேண்டும். அப்படின்னா திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஆட்சி குறிக்கோள் மட்டும் கிடையாது. வேற வேற ஐடியாலஜி இல்ல. இப்ப உங்களுக்கு வந்து வெற்றிக்கான இலக்கை அடையணும் இல்லையா? அதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இப்ப கேள்வி. அதுக்கு என்ன கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கேள்வி. ஏற்கனவே அண்ணன் அக்னீஸ்வரன் அவர்கள் சொன்ன மாதிரி கூட்டணி ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. அஇஅதிமுக ஒரு பெரிய கட்சி. போன வாட்டி பெருந்தலைவர்கள் இல்லாத காலகட்டத்திலே 66 எம்எல்ஏக்கள் பெற்றார்கள். அவர்கள் வந்து இந்த முறை விஜய் வேற கூட வர்றார் இல்லையா? மன்னிக்கணும். இல்ல விஜயும் இல்ல இப்ப களத்துல இருக்கார் இல்லையா? நாம் தமிழர் களத்துல இருக்கிறாங்க.
அவங்களும் இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறது அப்படின்னு இருக்குல்ல, இந்தியா கூட்டணிக்கு எதிர்ப்பு வாக்குகள் அவங்களும் பெறுவாங்க தானே? அவர்களும் கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் அதையும் முயற்சி செய்வார்கள் அப்படின்றத நான் சொல்றேன். விஜய் அவர்களையும் கூட்டணிக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குன்றீங்களா? தனி ஒரு மனிதர் ஒரு ஒன் மேன் பார்ட்டியாக இருந்தா கூட திமுக கொள்கை எதிரியாக பார்க்கிறார்கள். அவர்கள் திமுக தமிழக மக்களுக்காக செய்கிற செயல் சரியல்ல. இல்ல, நான் நேரடியான கேள்வியே நான் விஜய்னு ஸ்பெசிபிக்கா தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் ராமசாமி. விஜயும் அவங்க அப்ப வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதுல சைட் ஸ்டெப் பண்ண வேண்டியதுக்கு தேவையே இல்ல. விஜயும் இன்க்ளூடட் அப்ரோச் பண்றது தவறே கிடையாது. ஓகே, அதான் அவர் வராவிட்டால் அதான் இல்ல, கோட்டீஸ்வரன் அதான் சொல்றாரு, விஜய் அவர்களையும் முயற்சிப்பாங்க, வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்றாரு. அந்த வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்களும் சொல்றீங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. அதான் கேக்குறேன். அவர் வராவிட்டால் வெற்றி கிடையாது அப்படின்னு சிலரோட பார்வை இருக்கும். நான் அதுதான் கிடையாது அப்படின்னு சொல்றேன். வெற்றி வந்து எந்த அளவுக்கு வெற்றி, எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான வெற்றி அப்படின்றதெல்லாம் வித்தியாசம். இன்னைக்கு 66 எம்எல்ஏ இன்னைக்கு ஈஸியா வந்து அந்த 117 தாண்ட முடியும். 117 தாண்டறதா இல்ல 239 தொடர்றதா 224 தொடர்றதா அப்படின்றதுதான் வித்தியாசம். ஓகே.